फोन पे से टाइम இல்ல ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல மேக் டைம் டேக் தட் ஹாலிடே GT ஹாலிடே GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கோர்ட் வந்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கு 3 கோடி ரூபாய்க்கு வட்டிலாம் சேர்த்து 9 கோடி ரூபா வருது. அந்த 9 கோடி ரூபாய்க்கு சிவாஜி இல்லத்தை அன்னை இல்லத்தை வந்து ஜப்தி பண்ணி அவருடைய 9 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு மீதி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராம்குமார் தரப்புல இருந்து துஷ்யந்துக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் அந்த வீட்டுக்குமே சம்பந்தம் கிடையாது, அந்த அன்னை இல்லம் முழுவதுமாக பிரபுனுடைய பேர்ல இருக்கு. ஓகே, இது தப்பிக்கிறதுக்காக சொன்னதா உண்மையில இல்ல தப்பிக்க ஒரு கோர்ட்டை டாக்குமெண்ட் காட்டணும்ல, வேறு வழி கிடையாது. இல்லை, தமிழக அரசு வந்து தலையிடும், ரஜினிகாந்த் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார் இப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து வித்தியாசமாக மாறி இருக்கே சார், எப்படி அது? ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த சொத்தை வித்து திங்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. இது சிவாஜி வந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாமா? ஏன்னா இனி வரைக்கும் காலங்களில் இல்லை, பிரபு நீங்கள் காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வளம் வந்தது. நீங்கள் எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. பிரபு அவர்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு படம் அவர் கமிட் ஆனார்னா மினிமமாக அந்த படம் பிஸ்னஸ் ஆகும். இல்லை, முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது 2 பேருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதமாகி முடியாமல் வச்சது தான் கோர்ட்டுக்கே போயிருக்கு. கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த செய்தியை வெளியில் விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் வந்தால் செய்தியாயிரும். இப்போ அந்த சம்மன் அனுப்பினதுக்கு கூட நீங்கள் விசாரணைக்கு வராமல் போனதுக்கு பிறகு தான் சரி இதை வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த ஜப்திங்கிற முடிவுக்கு இவங்க தான் தள்ளப்பட்டிருக்கிறதா தான் இப்போ சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஆனால் சிவாஜின்ற அந்த பெயருக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்பட்ட மாதிரி தானே சார் செய்திகள் வந்ததுக்கு அப்புறம்? பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளி தான். Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது 2 நாட்களாக வந்துட்டு சிவாஜி வீடு ஜப்தி ஆகுமா அப்படின்ற செய்தியை பார்த்துட்டே இருந்தோம். சிவாஜி ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அன்னை இல்லம் அப்படின்ற விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய குரல்கள், கண்டன குரல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட அன்னை இல்லம் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். பின்னணி என்ன சார்? இல்லை, இப்போ நீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த வழக்கை பற்றி தெரியும். நம்ம ஷார்ட்டாக வேணால் சொல்லலாம். ஒரு படமாக தயாரிப்பதற்காக வாங்கிய கடன் 3 கோடி ரூபாய் வாங்கி அது கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு மேலே போய் அந்த கடனை வந்து வெளியில் பேச்சுவார்த்தை எட்டப்படாமல் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்லேயும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மீடியேஷன் ஒரு நடுவரை நியமிக்கிறாங்க. அவர் மூலியமாகவும் பிரச்சனையை தீர்க்க முடியாதனால கோர்ட்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கு 3 கோடி ரூபாய்க்கு வட்டிலாம் சேர்த்து 9 கோடி ரூபா வருது. அந்த 9 கோடி ரூபாய்க்கு இந்த சிவாஜி இல்லத்தை அன்னை இல்லத்தை வந்து ஜப்தி பண்ணி அவருடைய 9 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு மீதி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு இந்த ஆர்டர் போட்டவுடனே இந்த சிவாஜி இல்லம் ஜப்தி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த பிறகு எல்லாருமே பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. நிறைய வருத்தம் தெரிவித்தாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பலவும் நம்மளும் கூட பேசியிருந்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராம்குமார் தரப்புல இருந்து துஷ்யந்துக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் அந்த வீட்டுக்குமே சம்பந்தம் கிடையாது, அந்த அன்னை இல்லம் முழுவதுமாக பிரபுனுடைய பேர்ல இருக்கு. ஓகே, இது தப்பிக்கிறதுக்காக சொன்னதா உண்மையில? இல்லை, தப்பிக்க ஒரு கோர்ட்டை டாக்குமெண்ட் காட்டணும்ல, வேறு வழி கிடையாது. மற்ற கடன்காரன்ட்ட வாங்கினா வெளியில் ப்ரைவேட் ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கினா அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ கோர்ட்டில் சொன்னால் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க கேட்பாங்க இல்லையா? கோர்ட் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஃபர்தராக இதை மூவ் பண்ணுறோம்ட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு வேளை அவங்களுக்கு சொத்து பாக பிரிவினை பிரித்து அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பிரபுவனுடைய கையில் இருந்தால் இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும். அன்னை இல்லம் தப்பித்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இல்லை, தமிழக அரசு வந்து தலையிடும், ரஜினிகாந்த் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார் இப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து வித்தியாசமாக மாறி இருக்கே சார், எப்படி அது? வித்தியாசமாக மாறி இருக்குன்னா உண்மையின் நிலைமை அப்படி தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள சொத்து பிரிச்சுருக்காங்க போல. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இவருடைய ப்ராப்பர்ட்டி. சாந்தி தியேட்டர் இருந்துச்சு, இது இருந்துச்சு, அப்புறம் சிவாஜி கார்டன் இருந்துச்சு, டிஎல்எஃப்ல இருந்தது, நிறையா ப்ராப்பர்ட்டி. ஒருத்தவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி பிரிச்சுட்டாங்க போல். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இவர் பேருக்கு இருக்குது போல், ஓகே, பிரபுனுடைய பேருக்கு இருக்குது போல். அதனால் அவங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. ராம்குமாருக்கோ துஷ்யந்துக்கோ இந்த அன்னை இல்லத்தில் சம்மந்தம் இல்லாதனால அவர்களை பெருசாக இந்த கேஸ் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. ஓகே, இப்போ 2 நாட்களாக நம்மளே இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேனல்ஸும் பேசியிருப்பாங்க. அதில் நிறைய வசைபாடல் இருந்துச்சு. சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர், ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த சொத்தை வித்து திங்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. இது சிவாஜி வந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாமா? ஏன்னா இனி வரைக்கும் காலங்களில் இல்லை, பிரபு நீங்கள் காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வளம் வந்தது. நீங்கள் எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. ராம்குமாருமே வந்து சிவாஜி ஃபிலிம்ஸினுடைய ப்ரொடியூசர் இருந்தார். சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த பல படங்களுக்கு இவர் தான் தயாரிப்பாளர். மைடியர் மார்த்தாண்டன், வெற்றி விழா, அப்புறம் அறுவடை நாள்,
நிறைய ஹிட் படங்கள், சந்திரமுகி நிறைய ஹிட் படங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸில் தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு எல்லாமே இவர் தான் ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது அவரும் ஒரு ஒரு தயாரிப்பாளராக இருந்து சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. சினிமா அன்னைக்கு உச்சத்தில் ஓகோட்டு இருந்த காலம். பிரபு அவர்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு படம் அவர் கமிட் ஆனார்னா மினிமமாக அந்த படம் பிஸ்னஸ் ஆயிரும். முந்தியெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ தானே படம் எடுத்து நம்ம படத்தை பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி கிடையாது. ஒரு இளையராஜா மியூசிக்கு, பி வாசு டைரக்ஷனு, பிரபு நடிக்கிறார் அப்படின்னு ஒரு படத்தை பூஜை போட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த படம் பூஜை போடுற அன்னைக்கே அந்த படத்தினுடைய ஏறக்குறைய எல்லா ஏரியாவுக்கும் ஓரளவுக்கு விற்றுரும். அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, சேல்ஸ் பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. அப்புறம் சேட்டலைட் கிடையாது, பெருசாக தேட்டர்கள் மட்டும் தான். தேட்டர்கள் ப்ளஸ் ஓவர்சீஸ்னால் மலேசியா, சிங்கப்பூர் மட்டும்தான் அதிகமாக விற்கும். இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பூஜை போட்ட அன்னைக்கே விழுந்துடும். அந்த மாதிரி மினிமமாக படம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நடிகர்களில் பிரபு ஒருத்தர். சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்க அந்த லிஸ்ட்டில் வந்து பிரபுவும் இருந்தார். அப்படியே கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. 100 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடித்தவர். இப்பயும் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு, விளம்பர படங்கள் பண்ணுறாரு, அவருடைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் படங்கள் தயாரிச்சுட்டு இருந்தார். சமீப காலமாக படம் தயாரிக்கிறதுல ப்ராப்பர்ட்டி வருது, ப்ராப்பர்ட்டியோட இன்கம் வருது, அதை வாங்கி அவங்க லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் துஷ்யந்த் வந்து ஒரு ஹீரோவாக அறிமுகமானார். ஏற்கனவே தெரியும், சக்ஸஸ்னு ஒரு படம் இவங்களே தயாரித்து எடுத்தாங்க. அந்த படம் பெருசாக போல. அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணாங்க, அந்த படமும் பெருசாக போல. அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் இறங்கினார். ப்ரொடக்ஷனில் இறங்கினது தான் அவர் தேவையில்லாத வேலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன தான் இவங்கெல்லாம் வந்து எலைட்டாக வளர்ந்தவங்க, அந்த ஒரு மேல் மட்டத்திலேயே வாழ்ந்தவர்கள். ப்ரொடக்ஷன் தெரியாது. ஒருவேளை ராம்குமார் அவர்களுக்கு கூட ப்ரொடக்ஷன் தெரியும், ஏன்னா படங்கள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சிவாஜி ஃபிலிம்ஸ். இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனுடைய இது தெரியாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷூட்டிங்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தோம்னா அந்த படத்தை எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியும், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த படம் முழுவதுமாக படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க விற்றாலுமே கடன் அடைக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தில் கடன் இருக்குது. அதற்காக ஏற்கனவே பத்திரிக்கை இது தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்து நடந்திருக்கு, அங்கேயும் பஞ்சாயத்து இது பண்ணல. அதுக்கு ஒரு மீடியேஷனுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில், அங்கேயுமே இவங்க ஆஜராகலை. இப்போ கடன் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தையும் கட்ட கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணாலும் கூட இவங்க படத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த கடனையும் அடிக்க முடியல. ஏன்னா ஒருத்தரில் 2-3 பேர்த்தில் இதே மாதிரியான கடன் வாங்கிக்கிறாங்க. இந்த படத்தை நம்பி 2-3 பேர்த்தில் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த படத்தை என்ன தான் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி படமாக இருந்தால் கூட அந்த கடன் அடையக்கூடிய அளவுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வருது. அப்போ ஒரு எந்த நடிகரை வச்சு என்ன பட்ஜெட்டில் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன் கூட இல்லை. அப்போ தான் இது மொத்தமாக இந்த மாட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜப்தியார் நிலைமை வரைக்கும் வர வேண்டிய அவசியம் என்ன சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவர் பேரில் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அன்னை இல்லம் ஜப்தின்ற அந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. இன்றைக்கி இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நடிகரோட ஒரு பெயர் வந்து இன்றைக்கி தலைக்குனிவாக மாறி இருக்காது இல்லையா? அதை வந்து அவங்க ப்ராப்பராக பார்த்துருக்கலாம்ல. இல்லை, முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. நடைபெற்ற போது 2 பேருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதமாக இருக்குது. வாக்குவாதமாகி முடியாமல் வச்சது தான் கோர்ட்டுக்கே போயிருக்குது. கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த செய்தியை வெளியில் விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்தால் செய்தி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டே ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. எப்போயுமே இந்த மீடியேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜட்ஜை அட்வொகேட்ஸை யாராவது போடுவாங்க, ஒரு சீனியர் அட்வொகேட்ஸை வந்து இதுக்கு நியமனம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு நியமனம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு. அப்போ ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வந்து பேசி பார்க்குறாங்க, சம்மன் அனுப்புகிறாங்க, வரவே இல்லை. அதற்கு பிறகு தான் அந்த ஒரு ஜட்ஜு ஒரு கேஸை விசாரிக்கிறப்ப அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த சம்மன் அனுப்பினதுக்கு கூட நீங்கள் விசாரணைக்கு வராமல் போனதுக்கு பிறகு தான் சரி, இதை வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த ஜப்திங்கிற முடிவுக்கு இவங்க தான் தள்ளப்பட்டிருக்கிறதா தான் இப்போ சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இவங்களுடைய அசால்ட்டு தான். குறிப்பாக இவங்க ரொம்ப அசால்ட்டாக இந்த விஷயத்தை டீல் பண்ணதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஓகே, இல்லாட்டி இந்த படத்தை கொடுத்துட்டு போயிருங்களேன், படத்தை கொடுத்துட்டு போனால் என்ன ஆகிருப்போகுது? ஓகே, படத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணலான்னு ஏதாவது ஒரு டைமில் பேசி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர கடன் எடுத்துங்க, மீது லாபத்தை எடுத்துங்கன்னு ஏதாவது பேசி முடிவு பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன், அப்படியே ஒரு நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும்னு கடன் கொடுத்து போய் கேட்டால் விடுவானா? அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஆனால் சிவாஜின்ற அந்த பெயருக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்பட்ட மாதிரி தானே சார் இந்த செய்திகள் வந்ததுக்கு அப்புறம்? பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளி தான் இது. ஏன்னா சிவாஜி வீடு ஏலத்துக்கு வருது அப்படிங்கும் போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ரசிகர்களில் தவிர்த்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஒரு அடையாளம் இருக்குல்ல, அவருடைய வாழ்ந்த வீடு இன்னைக்கு அது வந்து ஏலத்துக்கு வர்ற அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம், என்னடா அவ்வளோ பெரிய நடிகர் வீடு, அவ்வளோ காசு பணம் சேர்த்து வச்சுருந்தார், எல்லாம் போயிடுச்சா, பிள்ளைங்க அழிச்சிட்டாங்களா அப்படின்னு பல விதமான பேச்சுகள். இதை தவிர்த்துருக்கலாம் அவங்க. ஓகே, அவருக்கு செய்கிறத அந்த பேரை தவிர்த்துருக்கலாம், இந்த வந்த ஒரு அவப்பெறை தவிர்த்துருக்கலாம்.
அதை வந்து இவங்க பண்ண அசால்ட்னால இன்றைக்கி அது இவ்வளோ தூரம் செய்தே இருக்குது. ஓகே, இப்போ ராம்குமார் பிரபு அவரோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பிறந்த நாளில் கூட வந்து ராம்குமார் ஒருத்தரை பிடிச்சி இடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அதாவது சிவாஜி அப்படின்றவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி பண்ணார் அப்படின்னும் போது இவங்களோட செயல்பாடுகள் தான் அவரோட பெயரை வந்து கெடுக்கிற மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம். தொடர்ந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை, சொத்து பிரச்சனை. ஒரு பெரிய நடிகர், அவர் வந்து தமிழ்நாட்டையே ஒரு கட்டி ஆண்ட ஒரு நடிகர், ஆனால் அவர் குடும்பத்தை வந்து அவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிட்டவர், குடும்பத்துக்காக நேரம் செலவிட்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் குடும்பம் இப்படி ஆயிருக்குன்றது ஒரு பெரிய பேசுபொருள் தானே சார்? இல்லை, உண்மையிலே வருத்தமான விஷயம் தான். ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு 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 பண்ணையார் மனநிலையிலேயே வளர்ந்தவர். பிரபு அவர்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு தன்மையான ஒரு நபர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கிறார். நிறையா பேரை வந்து ஒரு டைரக்டராக இருக்கார். நிறையா பேர் டைரக்டராக ஆக்கியிருக்கார். புதுமுகங்களும் நிறைய பேர் டைரக்டராக இருக்கார். நம்ம சீமான் அவர் தான் டைரக்டர் ஆக்கினார். ராஜ்கபூர் அவர் தான் டைரக்டர் ஆக்கினார். அந்த மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்கியிருக்கிறார். நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கிறார். அவர் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக தான் இருக்கக்கூடிய நபர் தான். ஏன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதுனால அந்த ரியாலிட்டி தெரியும். இவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற அந்த இதுலேயே இருந்ததுனால அவருக்கு சில விஷயங்கள் புரியாமல் போயிடுச்சு. ஓகே, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எந்த மாதிரி இது பண்ணுறதுன்னு அவருக்கு அது தெரியல. இவர் ஒரு 100 பேரோட டெய்லி ஒர்க் பண்ணுறாருல, விட்டு ஒரு பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து மிங்கில் பண்ணி தான் ஒர்க் ஆகணும். ஆனால் ப்ரொடியூசர் அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு ஏசி ரூமில் உட்காந்து கணக்கு பார்க்குறது, முதலாளிகள் வந்து காசு கேட்கறது, அந்த தோரணையிலே இருந்துட்டார். இப்போ அதுதான் வந்து வெளியிலையும் அதை வந்து ஆக்டிவிட்டி காட்டுறாரு. பொது இடங்களில் அவர் சில நடந்துக்கிற விஷயம்லாம் அந்த தயாரிப்பாளர், நான் சிவாஜியுடைய மகன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை வந்து பொது இடத்துக்கு சரியாக வராதுல்ல. ஓகே, அது காட்டுறதுனால தான் அவர் மேலே விமர்சனம் வருது. கண்டிப்பாக. இப்போ தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் பற்றி நிறையா பேசுகிறாங்க சார். ஆனால் சிவாஜியோட பேரன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, விக்ரம் பிரபு உட்பட அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்துமே பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது, பொன்னியின் செல்வன் உட்பட நிறைய வாய்ப்புகள் கிடைச்சுமே ஒரு பெரிய பிரேக் ஏன் சார் கிடைக்க மாட்டேங்குது? நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நெப்போட்டிசம் இருந்தால் நீ கவின் வந்திருக்க முடியாது, நெப்போட்டிசம் இருந்தால் மணியன் வந்திருக்க முடியாது, நெப்போட்டிசம் இருந்தால் சிவகார்த்திகேயன் வந்திருக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கதான் சொல்கிறாங்க. அதான் இல்லை, நெப்போட்டிசம்ங்கிறது இல்லை. அதை எப்படி தாண்டி வருவாங்க? வரவிட்டுருக்கவே மாட்டாங்களே, அப்படி தாண்டி வர முடியும்? அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு தாண்டி வர்றது? இப்போ தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திர நடிகருடைய பேரனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட திறமை மட்டும்தான் அங்கே உங்களை வெற்றி பெற வைக்கும், அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்போ இந்த இவர் விக்ரம் பிரபுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. முதல் படம் பெரிய ஹிட்டு, அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணால் அந்த படம் ஓரளவுக்கு போச்சு. அதுக்கு அடுத்தடுத்து பண்ண படங்கள் வந்து பெருசாக கை கொடுக்கல. படங்கள் அமையாதது ஒரு விஷயம், அவர் கதையை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு விஷயம். தனக்கு என்ன வரும் அப்படிங்கிற தேவையில்லாமல் சில படங்களை கமிட் ஆனதனுடைய விளைவு அவரால் பெருசாக சைன் ஆக முடியல. அதே மாதிரி தான் துஷ்யந்தும், அவரும் 2-3 படங்கள் பண்ணி அவருக்கும் பெருசாக அவனுக்கு கை கொடுக்கலையே. இது வந்து இதில் வந்து இவ்வளோ பெரிய பேக்ட்ராப் இருந்து, எவ்வளோ பெரிய பின்புலம் இருந்து, எல்லாமே இருந்து அவங்களால சைன் ஆக முடியலையே. அப்போ இப்போ எங்கே வந்து நெப்போட்டிசம் எங்கே வந்துச்சு? கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த குடும்பத்தை வந்து கலை குடும்பம் சொல்லுவாங்க. நீங்கள் கூட போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, சினிமாவை தவிர பெருசாக வேறு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு ராம்குமார் காலம்னு இருந்துச்சு, பிரபுவோட காலம் பெரிய காலமாக இருந்துச்சு, ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வரும்னு எதிர்பார்க்கும் போது விக்ரம் பிரபு அதோட ஸ்டாப் ஆகிட்டாரு. இதோட ஸ்டாப் ஆகிடுமா? இது அடுத்து தொடர வாய்ப்பு இருக்கா? இல்லை, சொல்ல முடியாது. லைஃபே ஒரு சைக்கிளிங் தானே. திடீர்னு யாராவது முளைச்சு வரலாம்ல, அது கூட வாய்ப்பு இருக்குது. யாருடைய அவங்க வீட்டில் அடுத்த ஜெனரேஷன் யாரும் சினிமாவை தாண்டி வேற வருமானம் இல்லைன்றதுனால கேட்குறேன். இல்லை, வருமானம்லாம் இல்லாமல் இல்லை, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஜாயிண்ட் விஜர்லாம் போட்டு கட்டிருக்காங்க, சாந்தி தியேட்டரு. ஓகே, அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாடா மொபைல் கூட அவர் எடுத்து நடத்தியிருந்தார். நிறைய பிஸ்னஸும் பண்ணுறாங்க, எதுவும் இல்லாமல் எல்லாம் இல்லை, பிஸ்னஸும் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய இந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பத்தாதுல்ல, அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நம்மளால பத்தாது. அதனால் பெரிய லெவலில் வந்தால் தான் இன்னொரு ஜெனரேஷன் யாராவது உள்ளே வந்து வாய்ப்புகள் இருக்குது, பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காலம் வந்து ஒரு சக்கரம் தானே, சுற்றி ஏதாவது ஒரு அடுத்த ஆளை கொண்டு வந்து வைக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. ஃபோன் பேச டைம் இல்லை, ஃபேமிலி டின்னர் டைம் இல்லை, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்லை. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.